Taste the Daily. ஜெயக்குமார் வணக்கம். மழைநீர் எங்கெங்கெல்லாம் தேங்கி நிற்கிறது, மக்கள் எந்த அளவிற்கு அவதியடைந்து வருகிறார்கள், விவரங்கள். கண்டிப்பாக சைது, நாம் தற்பொழுது முதலமைச்சருடைய ஸ்டாலினுடைய தொகுதியாக இருக்கக்கூடிய கொளச்சூர் சட்டமன்ற தொகுதியிலே இருக்கிறோம். இந்த பகுதியிலே அஞ்சிகம் நகர், 18வது தெரு, அதே போன்று திருவீதி அம்மன் தெரு, அதே போன்று பூம்புகார் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் முழுமையாக தண்ணீரிலே மூழ்கி இருக்கிறது. சாலைகள் முழுவதுமாக 2 அடி அளவிற்கு தண்ணீர் தேங்கி இருக்கிறது. இந்த டிட்வா புயலுடைய தாக்கம் இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்தும் கூட இந்த ஸ்டாலினுடைய திமுக அரசு மாநகராட்சி முழுமையாக மெத்தனமாக இருந்த காரணத்தினால் இப்படிப்பட்ட ஒரு துயரத்திற்கு தள்ளப்பட்டிருப்பதாக இந்த பகுதியிலே வசிக்கக்கூடிய மக்கள் வேதனையோடு தெரிவித்திருக்கிறார்கள். 4600 கோடி ரூபாய் செலவு செய்யப்படுகிற பணம் எங்கே போனது? இந்த பணத்தினுடைய அடிநாதம் கூட தெரியாத அளவிற்கு சாலை முழுவதுமாக தண்ணீர் தேங்கி இருக்கிறது என்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். இந்த பகுதியில் ஏராளமான பொதுமக்கள் நம்மோடு இணைகிறார்கள். சார், இந்த வாகனங்கள்லாம் கீழே விழுது, வண்டி ஓட்ட முடியல, பள்ளிக்கு போற குழந்தைகள் மிகவும் சிரமத்துக்கு அனுபவிச்சிருக்காங்க. இந்த வேதனை எப்படி இருக்கு? இது ரொம்ப சொல்ல முடியாத துயரத்தில் மக்கள் ரொம்ப தத்தளிக்கிறாங்க. இந்த ஒரு நாள் பெய்ஞ்ச மழைக்காகவே இவ்வளவு தண்ணி தேங்கி எல்லாரும் பொதுமக்கள் எல்லாரும் ரொம்ப சிரமப்படுறாங்க. இந்த மழைநீர் வடிகால் திட்டத்தை முடிச்சும் இவ்வளவு தண்ணி நிற்குதுன்னா அது எந்த மாதிரியான திட்டத்தை இவங்க செயல்படுத்துறாங்கன்னு தெரியல. அதனால எல்லா பகுதி மக்களும் ரொம்ப வேதனையோட நடந்து போறாங்க. பள்ளி குழந்தைங்கள்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. இருசக்கர வாகனத்தில் போறவங்கலாம் விழுந்து விழுந்து மறுபடியும் போயிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப வேதனையா இருக்கு. பொதுமக்கள் அனைவரும் சிரமப்படுறாங்க. இந்த பூம்புகார் நகர் 28வது தெருவில் மிக அதிகமான அளவுக்கு தண்ணீர் தேங்கி இருக்கிறது. ரொம்ப பொதுமக்கள் அனைவரும் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமமா போயிருக்கிறாங்க. இதுல கழிவு நீர், குடிநீர் எல்லாம் கூட சில பகுதியில் கலந்துருக்குது. இதெல்லாம் இந்த அரசு உடனடியாக எல்லாத்தையும் சரி செய்து பொதுமக்களுக்கு நன்மை பயக்குமாறு பொதுமக்கள் சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இங்க இப்போ ஸ்கூல் பசங்க போறது கூட எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. காலையில இருந்து எதுவுமே நாங்க வெளியில வர முடியல. எங்களால அன்றாடம் எங்களோட தேவைகளை கூட எங்களால பூர்த்தி செய்ய முடியல. ஒரு கடைக்கு வரணும்னாலும் முடியல. தண்ணி முழங்கால் வரைக்கும் தண்ணி இருக்கு, கீழே விழுற மாதிரி இருக்கு. இதுல குழந்தைங்கள நாங்க ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாம வீட்டுல தான் வச்சிருக்கிறோம். எங்க நிலைமை பாருங்க இன்னைக்கு எப்படி இருக்குன்னு. எந்த ஒரு இதுவுமே எங்களுக்கு இல்ல, அடிப்படை வசதியே இல்ல. பாருங்க, நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் சார். இங்க நாங்க அதாவது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பார்கள். இன்றைக்கு சென்னை மாநகரத்தினுடைய அவலநிலை என்பது கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி முதலமைச்சர் தொகுதியே இந்த லட்சணத்தில் தான் இருக்கிறது. சென்னை மாநகரத்துடைய பல்வேறு பகுதிகள் இந்த சாதாரண மழைக்கே மிகப்பெரிய அவலத்தில், வெள்ளத்தில் மக்கள் கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் இந்த பகுதியிலே மிகப்பெரிய சிரமத்திற்குள்ளாகி வீட்டிற்குள்ளே தண்ணீர் புகுந்து இந்த 1 அடி அளவு 2 அடி தண்ணீரை வெளியே வர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அந்த பெண்கள் ஏமா என்ன மாதிரி பிரச்சனை ஆயிருக்கு? இப்ப நிறைய பேர் குழந்தைங்கள்லாம் கீழே விழுந்தாங்க, எப்படி பாக்குறீங்க? வர பிள்ளைங்களாம் பைக்ல சாஞ்சி விழுந்துடுறாங்க. நாங்களும் தண்ணியில வரத்துக்கு முடியாம ரொம்ப கஷ்டப்படுறோம். ரோடு ஃபுல்லா குத்தி எடுத்துட்டு ரோடு போறேன்ட்டு அப்படி கடைக்கு கூட போக முடியல. என் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நாங்க ரொம்ப தவிக்கிறோம். வீடெல்லாம் ஃபுல்லா தண்ணி, சாப்பாட்டு கூட இல்லாத ரொம்ப கஷ்டப்படுறோம். கடையில போய் சாப்பாடு வாங்கி சாப்பிடுறதுக்கு, ஹோட்டலுக்கு போய் சாப்பிடறதுக்கு இல்லாத இவர் தொகுதியில என்ன பண்றாரு எங்களுக்கு அதை சொல்லுங்க முதல்ல. இப்ப விடியலை தரன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க, பல கோரிக்கைகள் வச்சாங்க. இந்த லட்சணத்தில் இருக்க அவருடைய தொகுதி எந்த கோரிக்கையும் நடத்தல, எந்த கோரிக்கையும் செய்யல. எங்களுக்கு நாங்க தவிக்கிறோம். என் பிள்ளைங்களுக்கே ஒன்னே செய்யல, நாங்களும் தவிக்கிறோம். எங்க வீடெல்லாம் தண்ணி. பூம்புகார் 28வது தெருல தண்ணி. கொளத்தூர் அவர் தொகுதின்றாங்க. அவர் தொகுதியை கொஞ்சம் பார்க்க சொல்லுங்க, அவர் தொகுதி எப்படி இருக்குதுன்னு. சும்மா ஒரு பார்க் கட்டி விட்டுட்டு, ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி விட்டு, ஒரு பால்வாடி சாப்பாடு போட்டு, பிள்ளைங்களுக்கு அன்னதானம் போட்டு அதெல்லாம் பண்ணிட்டா முடியுமா? எதுவும் முடியாது. நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் எங்களுக்கு தான் தெரியும். வணக்கம். இந்த தொகுதி இப்படி இந்த மாதிரி இருக்கு. ரொம்ப தண்ணி எல்லாம், குடிநீர் எல்லாம் குழந்தைங்களும் உடம்பு சரியில்லாத ஹாஸ்பிட்டல் கையமா திரிஞ்சுன்னு இருக்கிறோம். எல்லாருக்கும் இது இப்படியே தான் இருக்குமா, இல்ல இதெல்லாம் சரி பண்ணுவீங்களா? எந்த உதவியும் இல்ல, எங்களுக்காக எந்த உதவியும் இல்ல. மகளிர்ன்றாங்க, எந்த மகளிருக்கும் எந்த உதவியும் எங்களுக்கு பண்றது கிடையாது. இந்த கொளத்தூர் தொகுதியில இப்படியேதான் இருக்குமா, இல்ல எப்படிதான் மாறுமா? நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும். இன்னும் இது வரைக்கும் அப்படியே தான் சார் இருக்கு. இன்னும் தண்ணி போறதுக்கு வழி எதுவுமே இல்ல. பள்ளம் எங்க இருக்கு, மேடு எங்க இருக்குன்னு தெரியல. சின்ன பசங்க ஸ்கூலுக்கு போனாங்க, வராங்க, கீழே 2 பேர் விழுந்திருக்காங்க. நாங்களாம் தூக்கி தள்ளி விட்டுட்டு இப்ப அந்த பக்கம் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ பூம்புகார் நகர் ஃபுல்லா தண்ணி வந்துட்டு இருக்கு. என்ன பண்ணுவோன்னு தெரியல. காவா தண்ணி வேற இருக்கு, ஒரே நாத்தடிக்குது வேற, இங்க நிக்க முடியல.
எதனா கொஞ்சம் பண்ணா நல்லா இருக்கும். இந்த மக்களுடைய வேதனையை, அவலத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த பூம்புகார் 28வது தெருப்பகுதியில வாகனம் வந்து கொண்டிருக்கிறது. வாகனத்திற்கு 2 அடி அளவிற்கு தண்ணி தேங்கி நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகள் முழுமையாக தண்ணீர் தற்பொழுதே உள்ளே சென்று கொண்டு விட்டது. இந்த இரவு முழுவதும் மழை பெய்தால் இந்த வீட்டிலிருந்து இந்த மக்கள் வெளியேற முடியாத அளவிற்கு, கேட்டை திறக்க முடியாத அளவிற்கு இந்த மக்களுடைய அவலமும் வேதனையும் தற்போது இருக்கிறது. நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி, கேட்டை பூட்டி விட்டார்கள். கேட்டிற்கு பூட்டு போட்டுவிட்டு வீட்டிற்குள்ளே இருக்கிறார்கள். இதுதான் தற்போது சென்னை கொளத்தூர் முதலமைச்சருடைய தொகுதியில் இருக்கக்கூடிய அவலம். முதலமைச்சருடைய தொகுதியிலே இந்த லட்சணத்தில் இருந்தால் சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய புளியந்தோப்பு, அரும்பாக்கம், கோயம்பேடு, டி நகர் என பல்வேறு பகுதிகள் இருக்கிறது. வீட்டை விட்டு காரிலோ இருசக்கர வாகனங்களிலோ மக்கள் வெளியே வர முடியாத அளவிற்கு அவலம் இருந்து கொண்டிருக்கிறது. இருசக்கரில் வரக்கூடிய மக்கள் அந்த வாகனம் தண்ணீரில நின்றுவிட்டு அவருடைய தள்ளிக்கொண்டு வரக்கூடியவர்களும் கீழே விழுந்து அதனை எழுந்து வரக்கூடிய நிலையும் இருக்கிறது. பள்ளிக்கு செல்லக்கூடிய அந்த மாணவர்கள், அந்த குழந்தைகள் இறங்கி நடந்து செல்ல வேண்டிய வானிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். மழை பெய்யும் என்று அறிவிக்கப்பட்ட பிறகு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு, பள்ளிகளுக்கு மாவட்ட நிர்வாகம், சென்னை மாநகரம் இன்றைக்கு விடுமுறை அளித்திருக்க வேண்டும். அதையும் அறிவிக்காமல் பிள்ளைகள் மிகப்பெரிய சிரமத்திற்குள்ளாயிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியை இன்றைக்கு பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. வீடுகள் முழுமையாக தண்ணீர் தேங்கி மக்கள் வெளியே ஏற முடியாமல் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை முடக்கி போட்டிருக்கிறது. இதுதான் இந்த நிலையாக இருக்கிறது. இரவு முழுவதும் மழை பெய்தால் மக்கள் மிகப்பெரிய துயரத்திற்கு ஆட்பட வேண்டிய நிலைக்கு இருக்கும். தற்போது அதாவது மழைநீர் வடிகால் வாரியத்துடைய வாகனங்கள் நாம் இந்த பகுதிக்கு வந்த பிறகு 2 வாகனங்கள் உள்ளே சென்று கொண்டிருக்கிறது தண்ணீரை அகற்றுவதற்காக. இப்படி ஒரு மழை பெய்யும் என்றால் அதற்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் செய்திருக்க வேண்டும். பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்திருக்க வேண்டும். அதே போன்று 4600 கோடி ரூபாய் என்ன ஆனது என்று இந்த பகுதியிலே வசிக்கக்கூடிய மக்கள் கேள்வி எழுப்பியிருப்பது குறிப்பிடத்தக்கது.